ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அண்ட் இந்த டாபிக் தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க. தட் இஸ் fill in the blanks with appropriate verbs. ஸோ fill in the blank with appropriate verbsன்னு சொல்லிட்டு டாபிக் இல்லை, fill in the blank with appropriate tenses தான் இருக்குது. அண்ட் டென்சஸ் வேர்ப்ஸ்க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேர்போட அப்ளிகேஷன் தான் டென்சஸ்ன்ற டாபிக். இந்த டாபிக் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வேர்ப்ஸ்க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வேர்போட வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது புரியும். ஏன்னா இதோட அப்ளிகேஷன் எல்லாமே திருப்பி வேர்ப்ஸ்ன்ற ஒரு டாபிக்குள்ளே தான் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் வேர்ப்ஸ் நான் டென்சஸ்ன்ற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஒரே வீடியோவில் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதில் பார்ட் 2 மேபி பார்ட் 3 வீடியோஸ் வரைக்கும் போகலாம். ஆல்ரெடி வேர்ப்ஸ் அண்ட் டென்சஸ் நம்ம பார்ட் 1 எடுத்தோம்னா இது பார்ட் 2, மேபி இதுக்கப்புறம் இன்னொரு 3 more பார்ட்ஸ் போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டாபிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது, இப்போ டென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 வேரியேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லாமே உங்கள் ஸ்கூல் புக்கை இன்கார்பரேட் பண்ணியே நான் எடுத்திருக்கேன். என்னோட வேர்ஷன்ஸான கான்செப்ட்ஸ் இருந்தாலுமே உங்கள் ஸ்கூல் புக்கை இன்கார்பரேட் பண்ணியே எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதில் எதுவுமே மிஸ் ஆகாது. பட் ஒரு சில விஷயத்தை நம்ம பேசிக்ஸாக பார்ப்போம். ஸ்கூலை தாண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஏன் பார்க்குறோம்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா டென்ஸ் அண்ட் டைம். இது ரெண்டுமே ஒரே விஷயம் தானா? இது ரெண்டுமே ஒரே ஆஸ்பெக்டை பற்றி பேசுது. பிகாஸ் டைம்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து டென்ஸில் டீல் பண்ணும். பட் டைமுக்கும் டென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கானா? இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 5 PM. த ட்ரெயின் லீவ்ஸ் அட் 5 PM. Now the tense of the statement we have used V1 form of verb. நம்ம பார்த்துருப்போம் V1, V2, V3 இந்த 3 ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் பார்த்துப்போம், ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஸோ we have used V1 form of verb, which means the statement is in simple present tense. Simple present tense. ஓகே, பட் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன டைமில் இருக்குன்றது நம்ம கேள்வி. பிகாஸ் டென்ஸ்க்கும் டைமுக்கான டிஃப்ரென்ஸ்னால் டென்ஸில் டோட்டலாக 12 வேரியேஷன்ஸ் இருக்குது. சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பட் டைமை பொறுத்த வரைக்கும் 3 ஆஸ்பெக்ட் தான், ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். இப்போ டென்ஸில் என்னென்னு பார்த்தா இது பேர் சிம்பிள் ப்ரெசன்ட். பட் டைமில் பார்த்தோன்னா திஸ் இஸ் ஃபியூச்சர். பிகாஸ் ஐ சே அட் 5 PM. எத்தனை மணிக்கு கிளம்புது? 5 மணிக்கு. அப்போ 5 மணிக்கு கிளம்புன்றது நீங்கள் 4:49 பார்த்தா கூட ஃபியூச்சர் தான். 1 minute நடக்க போகிறதா இருந்தால் கூட அது ஃபியூச்சர் தான். ஸோ தேர்ஃபோர் we use one tense, one aspect of tense to talk about one aspect of time. So therefore there are differences between tense and time. So time literally has 3 dimensions and tense has 12 variations. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போது எப்போ நடந்துச்சுன்னா ப்ரெசென்ட்டாக, பாஸ்டாக, ஃபியூச்சரான்றது தான் டைம். அது நடந்தது எப்போ, எவ்வளோ நாள் நடந்துச்சு, அதோட எஃபெக்ட் எப்போ ரிசீவ் ஆகுது, கம்ப்ளீட் ஆகிடுச்சா, கம்ப்ளீட் ஆகலன்னு இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்குள்ளே நம்ம பார்க்கும்போது தான் டென்ஸ்ன்ற ஒரு சாப்டருக்குள்ளே போகிறோம். பட் எப்போ நடந்துச்சு ஒரு கேள்விக்கு பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃபியூச்சர், அவ்வளோதான் ஆன்சர். எப்போ நடந்துச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ எண்ட் ஆச்சு, எவ்வளோ நாள் நடந்துச்சு, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது டென்ஸ்குள்ளே நம்ம போவோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் நமக்கு ஒரு கொஸ்டின் வருது, அது 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ஷன் எது கரெக்ட் ஆப்ஷன் நம்ம போகிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஃபேக்டர்லாம் தெரிஞ்சிருக்கணும், நமக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் இதை நம்ம ஆன்சர் பண்ண முடியுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு எடுத்தோடனே நான் ஆல்ரெடி சொன்னது டென்ஸ்ன்றது வேர்ப்ஸை பற்றி தான். அப்போ வேர்ப்ஸோட டைப்ஸ் நமக்கு தெரியணும். வேர்போட டைப்ஸ் என்ன? மெயின் வேர்ப்ஸ். மெயின் வேர்ப்ஸ்னா ஆக்ஷன் வேர்ப்ஸ். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்ன? கோ, சி, திங்க், ப்ளே, இதெல்லாம் உங்களுக்கு ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸ்டேட் வேர்ப்ஸ் என்ன? ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்றது நம்ம ஸ்டேட் வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டேட் வேர்ப்ஸ் என்னென்ன இருக்குது? இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர், ஹேஸ், ஹேவ் அண்ட் ஹேட். அடுத்து மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம்னா கேன், குட், ஷால், ஷுட், வில், would, may, might, must, ought to, dare to, used to. இதெல்லாம் நமக்கு மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இதில் தான் டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் நமக்கு இருக்குது. நம்ம லாஸ்ட் செஷன் என்ன பார்த்துருவோம்? மெயின் வேர்ப்ஸ்னா ஆக்ஷன், ஸ்டேட் வேர்ப்ஸ்ன்றது ஆக்சிலரி வேர்ப்ஸ். மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஒரு ப்ராபபிலிட்டி பற்றி யூஸ் பண்ணுவோம். ப்ராபபிலிட்டியை பற்றி பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பாசிபிலிட்டி பற்றி பேசி யூஸ் பண்ணுவோம். கெப்பாசிட்டி, கேப்பபிலிட்டி, ரிக்வெஸ்ட், பெர்மிஷன், இந்த மாதிரி ஐடியாஸை நம்ம பேசுகிறதுக்காக
மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் வெர்ப்ஸ் நமக்கு இருக்குது. இதோட காம்பினேஷனில் மட்டும்தான் ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க. அப்போ ஒன்று நீங்கள் அப்சல்யூட் ஐடியாஸை பேசுவீங்க, இருக்கு இல்லை, இல்லை இருக்கலாம் இல்லைன்னா இருக்கலாம் இல்லை இல்லாமல் போகலாம் அப்படி நீங்கள் பேசுகிறதா தான் மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ எனி ஹவ் யூ ஆர் யூசிங் these 3 formation of verbs in order to talk any idea that comes from your mind. So the next thing, of course, இப்போ டென்ஸ்க்கு டைமுக்கும் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். டென்ஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் நமக்கு தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டென்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். யூ ஹேவ் சிம்பிள், யூ ஹேவ் கண்டினியூவஸ், தென் பர்ஃபெக்ட், அட் லாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். Then in time, you have 3. One is present, the other is past, the last is future. Present, past and future. So put together, you get 12 tenses. 4 into 3, you get 12 tenses. In the verb form is V1, V2, V3. That is present, past, past participle. Okay, the 3 correct. இப்போ ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும்னா, ஒரு சென்டென்ஸில் இது இந்த டென்ஸ்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ சென்டென்ஸ் டைப் என்ன, ஒரு சென்டென்ஸ் டைப்புக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்ட்ரக்சர் அந்த டென்ஸில் யூஸ் பண்ண போகிறோன்றது இருக்குது. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சென்டென்ஸ் டைப்புன்னு ஒன்று இருக்குது, அதை பொறுத்து தான் டென்ஸு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் பார்க்குறோம். ஸோ சென்டென்ஸ் டைப்பில் பேசிக்கான உங்களுக்கு 3 விஷயம் வரும். அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ். இந்த அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்ம டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். டிக்ளரேட்டிவ்னா என்ன நடந்துச்சு, அதோட ஐடியா என்ன, இருக்கா இல்லையா, இது மட்டும் தான் பேசுவோம் டிக்ளரேட்டிவ். இன்ட்ரோகேட்டிவ்னா கொஸ்டின் மார்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஐ ரைட் லெட்டர்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு டென்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஒரு டென்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது சிம்பிள் ப்ரெசென்ட்டுக்கு அஃபர்மேட்டிவ்க்கு எப்படி வரும், நெகட்டிவ்க்கு எப்படி வரும், இன்ட்ரோகேட்டிவ்க்கு எப்படி வரும், என்னென்ன ஸ்ட்ரக்சர் நம்ம யூஸ் பண்ணுவோம், இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஃபர்மேட்டிவ்ல இது எப்படி நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா, we have used V1 form of verb. I write letters, the statement is in V1. Now, if I want to write it in negative, we say I don't write letters. So, this is why we have to understand that whenever you are talking about simple present tense, when you are talking about simple tense, we use words such as do, does and did. So, do, does and did are used for simple tense. So, to talk about simple present, we either go for do or does. அப்போ அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸில் V1 மட்டும் யூஸ் பண்ணுவோம், which is fine. In negative statement, we either use do or does plus the word not and we use V1 form of. இப்போ I போட்டனால don't போட்டுட்டோம். இதுவே நான் he போட்டிருந்தேன்னா does. He doesn't write letters. Now coming to interrogative statement. ஒரு நார்மல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, இன் அ நார்மல் ஸ்டேட்மெண்ட் யூ ஹேவ் அ பேட்டர்ன் கால்ட் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். பட் இன் இன்ட்ரோகேட்டிவ் வி ஆல்வேஸ் ஃபாலோ அன் ஆர்டர் கால்ட் வெர்ப் அண்ட் சப்ஜெக்ட், விச் இஸ் கால்ட் இன்வர்ஷன். நம்ம இன்வர்ஸ் பண்ணுவோம் அந்த ஆர்டர். சப்ஜெக்ட் வெர்ப் வராது, வெர்புக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஐ பிளேஸ் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம வெர்ப் பிளேஸ் பண்ணியிருக்கணும். தி கொஸ்டின் இஸ் டூ ஐ ஆர் கொஞ்சம் லாஜிக்கலாக இருக்கணுன்றதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இதுதான் ஆன்சர் வச்சுப்போம். I write letters, இதன் ஆன்சரை சொல்கிறேன். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்க, do you write letters? Do you write letters? இப்போ யூக்கு பதிலாக நான் he போட்டிருந்தேன்னா does he write letters? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, he போட்டனால does வந்துருச்சு. அப்போ இங்கே ரைட் தான் வரணும், ரைட்ஸ் வராது. இங்கே நம்ம இங்கே வந்து I write letters இருக்குல்ல, I writeக்கு பதிலாக நான் he போட்டிருந்தேன்னா he writes letters. ஆனால் இந்த ரைட்ஸ் ஹீக்கு அப்புறம் எப்போ வராதுன்னா, ஆல்ரெடி நம்ம டஸ் போட்டுட்ட அப்புறம் அதுக்கப்புறம் ரைட்ஸ் வராது. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், டூ யூஸ் பண்ணலாம் இல்லை டஸ் யூஸ் பண்ணலாம், அது கூட தான் நீங்கள் V1 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நான் ஸ்பெஷலாக ஒரு எக்ஸாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த டேட்டா எதுக்காக ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க, இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்த டேட்டா தான். சிக்னல் வேர்ட்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை நான் எந்த இண்டிகேட்டர்ஸ்ன்னு சொல்வேன். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருதுன்னா இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் இண்டிகேட் பண்ணும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக சிம்பிள் ப்ரெசன்ட் தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்காதுன்றதுலாம் கிடையாது. இது அப்சல்யூட்டெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பட் மோஸ்ட்லி ஐம் சேயிங் மோஸ்ட்லி தே ஆர் யூஸ் ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்.
So there's a huge chance the statement should be in simple present tense rather than any other tense. So usually, seldom, never, every day, sometimes, often, always. ஏன் இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்ட்டு இப்போ அடுத்து நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் யூசேஜ் பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசென்ட்னா என்ன, அதுக்கே இதை நம்ம யூஸ் பண்ணுன்றதுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ பாஸ்ட் வந்துச்சான்னு நமக்கு தெரியும். சிம்பிளில் டூ, டஸ், டிட் 3 யூஸ் பண்ணுவோம். அப்போ சிம்பிள் பாஸ்ட்க்கு டூ டஸ் யூஸ் பண்ண முடியும், ஏன்னா அது ப்ரெசென்ட் டென்ஸ். தேட் வி ஹவ் டு கோ ஃபார் டிட். அப்போ டிட் எப்போ வரும்? இப்போ இந்த இடத்துல ஐ ரைட் லெட்டர்ஸ் இருக்குது. அது பாஸ்ட் டென்ஸில் வரும்போது ஐ ரோட் லெட்டர்ஸ். We have used V2 form of verb. Now negative, I didn't write letters. So subject எதுவாக இருந்தாலும் definitely you are going to use the word did. So we use did plus not plus V1 form of verb. Next is interrogative. So for interrogative, we start with the verb which is did. So I write letters. அப்போ லாஜிக்கலாக இருக்கிறதுக்காக தான் நான் யூ போடுறேன். இந்த இடத்துல ஐ போட்டிருக்கலாம், ஆனால் இது ஒரு லாஜிக்கலாக இருக்காதுன்றதுக்காக நான் யூ போட்டுக்கிறேன். டிட் யூ ரைட் லெட்டர்ஸ்? ஸோ ஐ ஹவ் யூஸ் டிட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் V1 ஃபார்ம் ஆஃப். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிள் பாஸ்ட்டுக்கான பேட்டர்ன். இப்போது சிம்பிள் பாஸ்ட்டில் நம்ம இண்டிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, லாஸ்ட். ஸோ லாஸ்ட்டில் இப்போ லாஸ்ட் மந்த்தோ இல்லை லாஸ்ட் இயர், லாஸ்ட் சம்மர், அந்த மாதிரி எந்த வேர்டு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 5 days ago, 3 days ago, 1 year ago, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் அகோ கூட யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக பாஸ்ட்டில் ஒரு டைம், ஒரு இயர் எடுத்து போடலாம். இன் 2006 அந்த மாதிரி ஒரு இயர் எடுத்து போடலாம். எஸ்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே, இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம போகலாம். இதெல்லாம் பாஸ்ட்டுக்கான இண்டிகேட்டர்ஸ். இது வந்துச்சுன்னா சென்டென்ஸில், அண்ட் மோரோவர் இதெல்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சிம்பிள் பாஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்து சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, ஸோ ஃபியூச்சர் அப்படின்ட்டாலே எல்லார் மைண்ட்லையும் கண்டிப்பாக வர வேண்டியது வில். ஸோ வில்லுன்ற வேர்ட் வரலாம், இல்லைன்னா ஷால்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ ஐ ரைட் லெட்டர்ஸ், த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஐ வில் ரைட் லெட்டர்ஸ். Negative, I will not write letters. Interrogative, will you write letters? I write letters, I will not write letters, will you write letters? So you can use either will ஆர் ஷால், ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். அது கூட தான் நம்ம V1 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். பட் when it comes to negative, we use again ஷால், இல்லைனா மறுபடியும் will. ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிவிட்டு அது கூட நாட், then we use V1 ஃபார்ம் ஆஃப் verb. பட் when you start a statement, இந்த இடத்துல இன்டரோகேட்டிவ் கவனிங்க. I and we இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா you have to use shall. You have to use shall. Shall I write letters? Shall we write letters? இப்போ இதை தவிர்த்து வேறு எந்த வேர்ட் போயிருந்தாலுமே, அது யூவாக இருக்கட்டும், இல்லை ஹீ ஆர் ஷீ ஆர் இட் ஆர் தே, இதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா வி கோ ஃபார் த வேர்ட் வில். அதுக்கப்புறம் நம்ம V1 ஃபார்ம் ஆஃப் verb யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட். இப்போது அடுத்து நம்ம யூசேஜ் பார்க்கும்போது சிம்பிள் ஃபியூச்சர் வரைக்கும் நம்ம பார்த்தோம், சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டு சிம்பிள் இப்போ யூசேஜ்க்கு நம்ம போவோம். இப்போ யூசேஜ் பொறுத்த வரைக்கும் புக்கில் இருந்து நான் சில விஷயம் எடுத்து வச்சுருக்கேன். பட் அதை தாண்டி யூசேஜ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி யூசேஜ்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம இந்த யூசேஜ் என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சல, அப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சரோட யூசேஜ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சிம்பிள் ப்ரெசண்ட்டும் சிம்பிள் ஃபியூச்சர் இந்த ரெண்டு டென்ஸும் இருக்குது. இந்த ரெண்டு டென்ஸும் வேறு வேறு டைம் பேசுது, ப்ரெசண்ட் ஃபியூச்சர். இப்போ நம்ம அந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போவோம். தட் இஸ் த ட்ரெயின். இந்த ட்ரெயினை வந்து த ராஜ்தானி
Express leaves at 5 p.m. The Rajdhani Express leaves at 5 p.m. The statement is called simple present, but the time is future. So, a logical question one has to ask is, why can't we say the Rajdhani Express will leave at 5 p.m.? Why do we say the Rajdhani Express leaves at 5 p.m. and why can't we say the Rajdhani Express will leave at 5 p.m.? So, எப்போ நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனாலுமே அந்த ட்ரெயினோட டைம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. they say the Rajdhani Express leaves at 5 p.m. நீங்கள் வந்து 4 o'clock போயிருந்தாலும் 5 o'clock ட்ரெயின் கிளம்ப போகுதுன்னா, ஸோ 4 o'clock 5 o'clockன்றது ஃபியூச்சர், ரைட்? So, they still say the Rajdhani Express leaves at 5 p.m. or leaving at 5 p.m. Anyhow, they are going to use present tense and not future tense. So, this is where we have to understand that the usage of the word will talks about huge possibility. But this statement is not a statement that is to express possibility. This is to express certainty. அது 100% இந்த ட்ரெயின் 5 o'clock கிளம்பும், because this event is a scheduled event. This is a scheduled event. எப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் 100% ஸ்கெடியூல் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த ஈவெண்ட்டை நம்ம ஸ்கெடியூல் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த ஈவெண்ட்டு 100% நடக்குன்றப்போ அதுக்கான நமக்கு டைமும் தெரியும், டேட்டும் தெரியும். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிட்டப்பறம் நம்ம சிம்பிள் ஃபியூச்சரில் போட மாட்டோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். So when you're talking about any event that is to happen in future, though it happens in future, but still it's a scheduled event, it's a planned event, we know the date and time, there we go for simple present or not simple future. Okay, so அதனால சில இன்ஸ்டன்ஸாக நீங்கள் பார்ப்பீங்க, நாளை பின்ன ஒரு இப்போ பிரைம் மினிஸ்டரோட ஸ்கெடியூலை பற்றி பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் வீக் ஹி விசிட்ஸ், ஸோ வி சே நெக்ஸ்ட் வீக் ஹி விசிட்ஸ் த USA. ஹி விசிட்ஸ் தான் சொல்கிறோம், ஹி வில் விசிட் சொல்ல மாட்டோம், பிகாஸ் இட்ஸ் அ ஸ்கெடியூல் ஒன். அப்போ ஸ்கெடியூல் பண்ணலை, பட் தேர் இஸ் அ பிளான். ஒரு சின்ன ஒரு நியூஸ் வெளியே வருதுன்னா நெக்ஸ்ட் வீக் ஹி வில் விசிட் த USA அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ண பிளான் கிடையாது, அது அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ மோஸ்ட்டாக சிம்பிள் ப்ரெசென்ட்ன்றது இட்ஸ் நத்திங் பட் அன் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். இட்ஸ் அன் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அஃபிஷியலாக வரதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு டேட்டாக இருக்கணும், அது ஒரு ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு பஸ் டிக்கெட், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ண ஒரு சுச்சுவேஷனில் தான் சிம்பிள் ப்ரெசென்ட் நம்ம யூஸ் பண்ண முடியும். If not, we go for simple future tense. Simple future tense talks about a huge possibility but not certainty. இதுதான். இப்போ அதே மாதிரி வேறு எங்கே இதில் மாறுபடும்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ரெசென்ட் ஒரு சின்ன ஐடியாவும் கொடுத்துறேன், இதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் இல்லை பெர்மனண்ட் ஆக்ஷன்ஸ். இது பெர்மனண்ட் ஆக்ஷன் சொன்னால் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல, இப்படி போட்டால் உங்களுக்கு புரியும். யூனிவர்சல் ட்ரூத், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், இந்த மாதிரி 2-3 விஷயம் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்பீங்க. ரொட்டீனை பற்றி பேசுறதுக்கு, யூனிவர்சல் ட்ரூத்ஸ் பற்றி பேசுறதுக்கு, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸை பற்றி பேசுறதுக்கு இப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பீங்க. பட் இது எல்லாத்துலையும் காமனாக இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது இந்த ஈவெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கோ ஃபார் அ வாக் every day. I go for a walk every day. இந்த ஈவெண்ட் பாஸ்ட்ல நடந்துச்சான்னு கேட்டா எஸ். இந்த ஈவெண்ட் ஃபியூச்சர் ப்ரெசென்ட்ல நடக்குதான்னு கேட்டா எஸ். இந்த ஈவெண்ட் ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகுமான்னு கேட்டா எஸ். So this event happened in the past, is happening in the present, and this will continue to happen even in future. So when any event that has past, present and future is called simple present tense. It's called simple present tense. Okay, இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் ஒரு ஈவெண்ட் வந்து ஃபியூச்சர் நடக்க போகுதுன்னா that is when we use simple future. I will go for a walk everyday பதிலாக நான் tomorrow போடலாம். நம்ம பார்த்தா இந்த எவ்ரிடேன்ற வேர்டெலாம் சிம்பிள் ப்ரெசென்ட்டில் நம்ம ஏன் யூஸ் பண்ணோம்னா அது பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர் இது எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசுவோம். ஸோ சிம்பிள் ப்ரெசென்ட் வந்து இப்போதைக்கு நீ மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இட் டாக்ஸ் அபவுட் பாஸ்ட் ப்ரெசென்ட் ஃபியூச்சர். இட் ஹேப்பன்ஸ் ஆல் டைம். அது எவ்வளோ நாள் நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது. சில டைம் இப்போ வந்து யூனிவர்சல் ட்ரூத்து, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எல்லாமே பெர்மனன்ட் ஆக்ஷன். இப்போ சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்னா என்ன? வாட்டர் பால்ஸ் அட் 100 degrees Celsius. வாட்டர் பால்ஸ் அட் 100 degrees Celsius. This statement is a statement of fact. 100 degree ரீச் பண்ணால் அது பாயில் ஆகணும், அதுக்கு பேர் தான் வாட்டர்.
அப்படி பாயில் ஆகலைன்னா அது வாட்டர் கிடையாது. அப்போ இப்போ இந்த ஈவெண்ட்டை வந்து நம்ம ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு ப்ரூஃபாக கூட நம்ம எடுக்க முடியுது. ஓகேவா? இதில் அசம்ஷன்ஸ் கிடையாது. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ இந்த சிம்பிளோட யூசேஜ்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.